வந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ நேத்து வந்து நம்ம நெறைய நாலேட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக் பத்தி நம்ம நேத்து பேசினோம். ஹேஷ்டேக்லயே வந்து நெறைய டவுட் இருக்கு. ஸோ Facebook போஸ்ட் போடுறது வந்து நார்மலா போடுறது மாரி இல்லாம ஓகேங்களா. நார்மலா போடுறது மாதிரி இல்லாம, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கு அப்படின்றத நேத்து ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் நம்ம பிராக்டிகலா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதாவது நேத்து வந்து அதிலேயே நெறைய டவுட் வந்ததுனால, ஸோ நம்ம அதிலேயே நம்ம போயிரலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ Facebookல வந்து நம்ம போஸ்ட் நார்மலா போடுறது, அது எப்படி போடுறது அப்படின்றத நான் இன்னைக்கு ஒரு டெமோ மாரி காட்டுறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னுடைய நார்மல் டெமோ Facebook பேஜ். ஓகேங்களா. ஸோ இதுல நம்ம நேத்து பார்த்த அந்த கிளினிக் பிளஸ் அந்த ஹேஷ்டேக்கோட வால்யூம் பத்தி நம்ம நேத்து பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபெமிலியரான ஒரு ப்ராடக்ட்ஸ வச்சு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக தான் நம்ம வந்து கிளினிக் பிளஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் போஸ்ட் வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல தான் நம்ம எல்லா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணணும். நார்மல் Facebook அக்கவுண்ட்ல பண்றத காட்டிலும், நம்ம Facebook பேஜ்ல தான் உங்களுடைய பிசினஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா. ஏன் சார் ஏன் Facebook அக்கவுண்ட்ல ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பேஜ்ல தான் பண்ணணும் அப்டின்னா, இப்போ Facebook அக்கவுண்ட்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, மினிமம் 5000 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் 5000 மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டீங்க அப்டின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே தான் ஒரு ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து வாஸ்ட்டா மத்தவங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு காட்டுறத காட்டிலும், நமக்கு தெரியாதவங்க கிட்ட கொண்டு போறது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம Facebook பேஜ்ல தான் நம்மளோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய Facebook பேஜ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க நார்மலா வந்து நம்ம எப்படி வந்து நார்மலா ஒரு Facebook யூஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி தான் இதுவும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்ப நான் வந்து கிளினிக் பிளஸ் ஓகேங்களா? இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்ப இத தான் நம்ம வந்து ப்ரமோட் பண்ண போறோம் அப்படின்றப்போ ஓகே குடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் போஸ்ட். ஸோ இப்ப நம்ம அதுக்கான கன்டென்ட் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? இந்த மாரி நம்ம ஏதாவது கன்டென்ட் குடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்துட்டு ஹேஷ்டேக் எப்படி போடுறது அப்படின்றத வந்து ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து எப்படி வந்து ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்றது அப்படின்றத நான் காட்டுறேன். இப்ப நீங்க வந்து கிளினிக் பிளஸ் ஷாம்பூ அப்படின்னா, நீங்க வெறும் கிளினிக் பக்கத்துல வந்துட்டு ஹேஷ்டேக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் கிளினிக் மட்டும் தான் இருக்கும். அப்ப ஹேஷ்டேக்கே வந்து பிரேக் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ ஹேஷ்டேக் வந்து நம்ம பிரேக் ஆகாம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு ஸ்பேஸ் இல்லாம போடணும். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, நேத்து சொன்ன மாரி ஹேஷ்டேக் போடணும். சாரி ஹேஷ்டேக் இல்ல அண்டர்ஸ்கோர் போடணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஸ்பேஸ் விடாமவும் போடலாம். அப்படி இல்லன்னா அண்டர்ஸ்கோர் போடலாம். ஓகேங்களா? இந்த மாரி போட்டீங்க அப்படின்னா, இப்போ கிளினிக் பிளஸ் ஷாம்பூன்றது தான் ஹேஷ்டேக். நீங்க சப்போஸ் வந்து ஹேஷ் அந்த அண்டர்ஸ்கோர் இல்லாம வெறும் கிளினிக் மட்டும் போட்டீங்கன்னா, கிளினிக் மட்டும் தான் ஹேஷ்டேக்கா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஒண்ணு நீங்க ஸ்பேஸ் இல்லாம போடணும். அப்படி இல்லன்னா அண்டர்ஸ்கோர் போடணும். ஓகேங்களா? ஸோ நீங்க எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்ஸ் பத்தி போடுறப்போ அதோட அப்ரிவியேஷன் போட்டுறணும். ஓகேங்களா? அத பத்தின பிரீஃப் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு ஓகேங்களா? அதோட
அந்த ப்ராடக்ட்கான தனித்துவம் யூனிக்னஸ் என்னன்னு அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி வந்து ஏதாவது யூனிக்னஸ் மாதிரி குடுத்துடலாம். நீங்க ஹேஷ்டேக் வந்து நீங்க போடுற கன்டென்ட்லயே நீங்க இந்த மாதிரி ஹேஷ்டேக் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க நெறைய போஸ்ட் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? கன்டென்ட்க்கு கீழ வந்து கிளீனிங் பிளஸ் ஷாம்பு போடுவோம். அதுக்கப்புறம் ஷாம்பூன்னு சில பேர் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹேர் குரோத் அதாவது அந்த ப்ராடக்ட் ரெலவெண்டா என்னெல்லாம் வந்து இது இருக்கோ, நீங்க இந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு மேஜர் ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். நீங்க நார்மலா போஸ்ட் போடுறப்போ வந்து சில பேர் என்ன போடுவாங்கன்னா, ஆ ஃப்ளையர் அதாவது ஒரு இமேஜ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இமேஜ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கன்டென்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லா கன்டென்ட்டா போட்டீங்க அப்படின்னா, நீங்க என்னதான் வந்து காசு குடுத்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணாலுமே, அது வந்து நீங்க எதிர்பார்த்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் போகாது. ஓகேங்களா? ஏன்னா Facebookன்னு இப்போ ஸ்கூல்ல எப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கோ, ஆஃபீஸ்ல எப்படி ரூல்ஸ் இருக்கோ, அதே மாரி Facebookலயும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, 80% டிசைன் இருக்கணுமா, 20% கன்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து செலக்ட் பண்ண அந்த ஷாம்பூவோட இமேஜ் பாருங்க. 80% டிசைன் இருக்கும். ஓகேங்களா? 20% கன்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இத நோட் பண்ணிக்கோங்க. 80% டிசைனு, 20% கன்டென்ட் இருந்தா மட்டும் தான், அந்த நீங்க போடக்கூடிய போஸ்ட் வந்து நல்லா வாஸ்ட்டா ரீச் ஆகும். ஓகேங்களா? நீங்க கன்டென்ட் அதிகமா டம்ப் பண்ணி போட்டீங்க அப்டின்னா, ரீச் வந்து ஆகாது. ஸோ நீங்க நெறைய பேர் வந்து கன்டென்ட்டா போடுவீங்க. ஏன் இது ரீச் ஆகலன்னா, அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ நான் போஸ்ட் பண்ணிர்றேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இது வந்து 80% இமேஜ். உங்க எல்லாத்துக்கும் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? நான் பேசுறதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க சாட் பாட்ல சொன்னீங்க அப்டின்னா, நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஓகே சார். சூப்பர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம போட்ட இமேஜ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதான் 80% வந்து இமேஜ், 20% கன்டென்ட் இந்த 175 எம்எல் அப்டின்னு சொல்லி. இதுல நீங்க வந்து ஆஃபர் அந்த மாரி நீங்க எது வேணா போடலாம். சரிங்களா? ஸோ சார் இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ளையர் இருக்கு சார். பட் அது வந்து ஆ எப்படி வந்து 80, 20 ரூல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்டின்னா, நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோசியல் கான்டெஸ்ட் செக் இமேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சோசியல் கான்டெஸ்ட் அது வந்து நான் சாட்லயே நான் வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சோசியல் கான்டெஸ்ட் செக் இமேஜ் அப்படின்னு போட்டு, நீங்க வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய இமேஜஸ் வந்து 80, 20 ரூல்ல இருக்கா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த 80, 20 ரூலோட டேஷ்போர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து ஒரு அப்லோட் ஃபைல் மாரி இருக்கும். இங்க சூஸ் ஃபைல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்துட்டு சூஸ் ஃபைல் அப்படின்றத குடுங்க. குடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அ நான் வந்து இந்த இமேஜ் தான் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ண போறேன் சோசியல் மீடியால அப்படின்னா, நான் இத ஓப்பன் குடுத்துறலாம். ஓப்பன் குடுத்துட்டா அது வந்து அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா?
ஸோ அப்லோட் கொடுக்குறப்போ எங்கெல்லாம் வந்து கண்டென்ட் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க கிளிக் பண்ணணும். நீங்க கிளிக் பண்ண பாருங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடுல தெரியுது பாருங்க, 2 ஸ்கொயர் செலக்டட் கண்டெய்னிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போ 8% வந்து இந்த இமேஜ்ல கண்டென்ட் இருக்கு அப்படின்றத அவன் சொல்றான். ஆனா நமக்கு எவ்வளவு பெர்சென்ட் டெக்ஸ்ட் இருக்கணும்னா 20% தான் இருக்கணும். ஓகேங்களா? 80-20 ரூல் புரியுதா உங்களுக்கு? எத்தனை பெர்சென்ட் இமேஜ் இருக்கணும் சொல்லுங்க? சூப்பர். 80% வந்து டிசைன் இருக்கணும். யாரோ 20ன்னு சொல்றீங்க. 20 வந்து கண்டென்ட் இருக்கணும். ஓகேங்களா? 20% வந்து கண்டென்ட் இருக்கணும். 80% டிசைன் இருக்கணும். சரியா? சோ இப்ப நான் வந்து மொத்தம் எவ்வளவு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குன்னு இவன் சொல்லல. ஓகேங்களா? பட் எங்கெல்லாம் கண்டென்ட் இருக்கோ நீங்க அங்கெல்லாம் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ 12% வந்து டெக்ஸ்ட் வந்து இங்க ஹைலைட் பண்றேன் பாருங்க. 12% ஆஃப் யுவர் இமேஜ் கண்டெயின் டெக்ஸ்ட்னு வந்திருக்கு. இன்னும் எனக்கு 8% தான் டெக்ஸ்ட் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ 16% ஆயிடுச்சு. இன்னும் வந்து 4% தான் இருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து டெக்ஸ்ட் போடுறதா இருந்தா வெறும் இது மட்டும் தான் என்னால போட முடியும். இப்ப நான் எல்லாமே மார்க் இப்ப பாருங்களேன், இது வரைக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கு. யுவர் இமேஜ் மீட்ஸ் ஃபேஸ்புக் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் 20% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்க இது வரைக்கும் மார்க் பண்ண வரைக்கும் டெக்ஸ்ட் வந்து பக்காவா இருக்கு. இதுக்கு மேல மார்க் பண்ணா பாருங்க, இந்த கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஓ நோ யுவர் இமேஜ் எக்ஸீஸ் ஃபேஸ்புக் 20% ரூல். நீங்க வந்து ஃபேஸ்புக்கோட ரூலை மீறுறீங்க. ஸோ எங்களால வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ். ஓகேங்களா? இப்ப நான் இதெல்லாம் செலக்ட் பண்றேன்னு பாருங்க, எல்லாமே வந்து 36% வந்து இந்த இமேஜ்ல கண்டென்ட் இருக்கு. இன்னும் நான் நிறைய மார்க் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு நான் அப்லோட் பண்ண அந்த ஷாம்புவோட இமேஜ் எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ கண்டென்ட் வந்து வெறும் இது மட்டும் தான் கண்டென்ட். சரிங்களா? இது வந்து அப்படியே டிசைனா வரும். ஓகே. நான் என்னுடைய டெக்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுல வந்து ஓகேங்களா, 4 ஸ்கொயரை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுது. 1, 2, 3, 4. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து 16% தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க ஃபேஸ்புக் ரூல்ல ஒபே பண்றீங்க. இந்த இமேஜ் நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். நாங்க நிறைய ரீச் கொடுக்குறோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து இந்த யூஆர்எல் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. socialcontest.com. ஓகேங்களா? நான் சேட் பாட்லயும் போடுறேன் நானு. socialcontest.com. இது வந்து இப்போ இனிமேல் நீங்க இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க நாலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா, நீங்க திருப்பி அதே தப்பு பண்ணக்கூடாது. இனிமேல் வந்து நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் விஷயமா ஏதாவது ஃபார்வர்ட் பண்றதா இருந்தனா இந்த ஃபேஸ்புக்கோட 80-20 ரூல இது பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது மட்டும் தான். இப்ப நேத்து கேட்டீங்க ubersuggest.io ஹேஷ்டேக் வந்து நீங்க வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு நான் சொன்னேன். சார் இதுக்கு இன்னொரு வேற ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கான்னு கேட்டீங்க. நான் அதையும் சொன்னேன். ஓகேங்களா? கீபோர்ட்ஸ் எவ்ரிவேர் இது கூட யூஸ் பண்ணுங்கன்ட்டு. சோ இதை செக் பண்றதுக்கு இது மட்டுமா இருக்கு சார் அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. ஓகேங்களா? இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. techwise.com. ஓகேங்களா? techwise.com/tools.
ஓகேங்களா? ஸோ நீங்க techwise.com போட்டாலே வந்துரும். பட் வந்து எக்ஸாக்ட் URL வந்து techwise.com டூல்ஸ் FB இமேஜ் டெக்ஸ்ட் டிடெக்ஷன். இங்க வந்து பாருங்க, இங்கேயும் வந்து அப்லோட் இமேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. ஸோ நீங்க அப்லோட் இமேஜ் இங்கேயும் நீங்க அப்லோட் இமேஜ் குடுத்துடலாம். ஓகேங்களா? ப்ரௌஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்க மார்க் பண்ணணும். எங்கெல்லாம் கன்டென்ட் இருக்கோ 4%, 8%, 12%, 16, 20 அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் வந்து ஆட் பண்ணக்கூடாது என்னுடைய கன்டென்ட். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுச்சா? இந்த 2 டூல்ஸுமே 2மே சிமிலர் தான். பட் அது இல்லைன்னா இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா ஒருத்தவங்க வந்து Facebookல இருந்து ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றப்பவே இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இதை நீங்க கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இல்ல இந்த ரூல் வந்து FBல மட்டும்தான் அப்ளிகபிளான்னு கேக்குறாங்க. ஸோ அதாவது ஒரு ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தாலே கண்டென்ட் ஷுட் பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு 5 செகண்ட்ஸ் ஒரு ஆட் வருதுன்னு நான் சொன்னேன் நேத்து. அந்த 5 செகண்ட்ஸ்லயே உங்களுக்கு நீங்க வந்து கஸ்டமருக்கு புரிய வச்சிடுறீங்க. இது எந்த ப்ராடக்ட்கான ஆட் அப்படின்றது. ஏன்னா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க நெறைய பேர் வந்து WhatsAppல நெறைய குரூப்ல இருப்பீங்க. நெறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் வரும். ஏதாவது ஒரு 4 லைன் மெசேஜ்னா நீங்க நல்லா படிப்பீங்க. ரீட் மோர் அந்த மாரி எந்த மெசேஜ் வந்து எத்தன பேர் படிப்பீங்கன்னு என்கிட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். கண்டிப்பா மாட்டோம். நமக்கெல்லாம் அது வந்து ஒரு அலர்ஜி. ரீட் மோர் மெசேஜ் பார்த்தாலே டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணி தூக்கி அடிச்சிடுறது. ஐயோ! இதெல்லாம் படிக்க டைம் இல்ல அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம ப்ராடக்ட்ட பத்தி பிரீஃபா வந்து நம்ம போட்டாலுமே, ஓகேங்களா? அது வந்து படிக்க மாட்டாங்க. அது வந்து இப்போ 10ல வந்து ஒருத்தருக்கு தான் அந்த பொருள் தேவை அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் தான் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ப்ராடக்ட் அந்த 10 பேருக்குமே புரிஞ்சிடும். ஓ! இது வந்து இந்த மாரி ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதனால எப்பவுமே எந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 80, 20 ரூல தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நீங்க நெறைய கன்டென்ட்டா போட்டு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ, இல்ல எதுலயோ நீங்க உட்கார்ந்து படிப்பீங்களான்னு மட்டும் யோசிங்களேன். ஸோ சிம்பிள் அதுதான். ஸோ 80, 20 ரூல் வந்து Facebookக்கு மட்டும் கிடையாது. நீங்க எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்றீங்களோ, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க போட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சார் இப்போ Facebook ப்ரொமோஷன் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ, Facebookல சில ஃபாண்ட் ஸ்டைல் கொஞ்சம் அட்ராக்டிவ்னஸ் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த Facebook ஃபாண்ட் எப்படி சார் மாத்துறது? இப்போ WhatsAppல சில பேர் மாத்தலாம். ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்குன்னு சில வந்து டவுன்லோட் பண்ணி வைப்பாங்க. டெக்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல்லாம். ஸோ Facebookக்கு வந்து எப்படி மாத்துறது அப்படின்றத நான் சொல்லி தரேன். ஸோ Facebook ஃபாண்ட் ஸ்டைல் ஜெனரேட்டர் அப்படின்றத நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இதுவும் நான் வந்து சாட் பாட்லயே போட்டுறேன் நானு. ஸோ நீங்க வந்து சைட் பை சைட் நோட் பண்ணா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Facebook ஃபாண்ட் ஸ்டைல் ஜெனரேட்டர் சரிங்களா? ஸோ இப்ப நம்ம இத வந்து கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நான் என்னோட Facebookல போய் நான் கன்டென்ட் வந்து நான் ஏதாச்சும் வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு டேஷ்போர்ட் வரும். ஸோ இதுல நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா? நான் சிங்கிள் லைனாவே நான் காட்டுறேன். ஸோ கிளினிக் பிளஸ் ஷாம்பு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஷாம்பூ இன் த வேர்ல்டு வைட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ என்னுடைய கண்டென்ட் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு வந்து நார்மல் கண்டென்ட்டா ஃபாண்ட் ஸ்டைலா இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்க வந்து இதுல எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த கர்சிவ் ரைட்டிங் மாதிரி இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை காப்பி பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணணும். சிம்பிள், அவ்வளவுதான். சேவ். ஓகேங்களா? ஸோ நீங்க நிறைய வந்து போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க மட்டும் எப்படி இந்த ஃபாண்ட் மாறுது அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து இப்படி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கான பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கான ப்ராடக்ட்டா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி பண்றது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ! இதுவரைக்கும் நம்ம நெறைய போஸ்ட் எல்லாம் தப்பா பண்ணியிருக்கோம். இதனால தான் லைக்ஸ் எல்லாம் கம்மியா வந்திருக்கு. ரீச் கம்மியா வந்திருக்கு. ஸோ இனிமேல் வந்து நம்ம 80, 20 ரூல பார்த்துட்டு இந்த மாரி கொஞ்சம் ஃபாண்ட் எல்லாம் டிஃபரெண்ட் ஸ்டைல்ல பண்ணிட்டு, ஓகேங்களா? இப்படி ப்ரொமோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ப்ரொமோஷன் சைடுல உங்களுக்கு ஓரளவுக்கு நான் இன்னும் சொல்றேன், நீங்க போஸ்ட் வரைக்கும் தான் நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் அட்வர்டைஸ்மென்ட் பண்றது, அது வந்து யாரு பார்த்திருக்கா, யாரு பார்க்கலன்றதெல்லாம் நீங்க வந்து ஒரு 1 ஹார்லயோ, ஒரு 2 ஹார்ஸ்லயோ கத்துக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு 6 மந்த் நான் கோர்ஸ் நடத்துறப்ப தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஓகே உங்களுக்கு Facebook ப்ரொமோஷன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து எப்படி சார் நம்ம வந்துட்டு காம்படிட்டருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றத எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு டூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. Google Trends அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதான் வந்து Google Trends. இது எதுக்காக அப்படின்னா, இப்ப நமக்கே ஒரு டவுட் வரும். Samsung பெருசா இருக்கா? இல்ல வந்து Redmi வந்து இப்போ நல்ல பீக்ல இருக்காங்களா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகேங்களா? நான் வந்து Swiggyய வந்து ஒரு என்னோட இப்ப நான் தான் Swiggyன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது வந்து என்னுடைய கம்பெனி. இப்ப நான் வந்துட்டு என்னோட காம்படிட்டர நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் கரெக்ட்டான்னு இப்ப பாருங்க, நான் வந்து கம்பேர் பண்ணதில்ல. பாஸ்ட் 12 மந்த்ஸோட கம்பேரிசன் இது. ஓகேங்களா? ஸோ ஸ்விக்கியா, ஜொமேட்டோவா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணப்போ வந்து, ஸ்விக்கியோட ரீச் வந்து ஆவரேஜ் ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜொமேட்டோவோட ரீச் வந்து ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய காம்படிட்டர் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்க trends.google.com போட்டாலும் வரும். இல்ல Google Trends போட்டாலுமே வரும். சரிங்களா? ஓகேங்களா? Samsung தான் வந்து பீக்ல இருக்குது. பட் வந்து இப்போ நீங்க அங்க பார்த்தீங்கன்னா, Zomato வந்து ரொம்ப லோ லெவல்லயே வந்து டவுன் ஆயிட்டே இருந்தது. பட் வந்து Redmi வந்து அட்லீஸ்ட் வந்து Samsungக்கு நியர் பை ஈக்குவலா வந்து வராங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இத வந்து ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் 2லருந்து அ ஆகஸ்ட் 9லருந்து 15 எவ்வளோ வந்திருக்கு? அந்த மாரி உங்களுக்கு நீங்களும் இல்ல உங்களுடைய காம்படிட்டரோட அ கம்பேரிசன் வந்து நீங்க இதுலயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு 2, 3 காம்படிட்டர் இருக்காங்கன்னா, நீங்க அடிஷனலா ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம்.
ஓகேங்களா? ஸோ ரெட்மி, ரியல்மி வந்து டோட்டல் ஈக்குவலா இருக்கிறாங்க. 50-50 2 பேரும் சிமிலரா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேத்து வந்து நான் அந்த கீவேர்ட்ஸ் டூல் பத்தி நான் பேசினேன். அந்த ஹேஷ்டேக் பத்தி. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து எந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, ubersuggest.io ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படி இல்லன்னா வந்து கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர். இத நீங்க யூஸ் பண்ணாலே நீங்க வந்து அதாவது நான் எத பத்தி பேசுறேன்னா, அந்த கிளினிக் பிளஸ் ஷாம்பு இத பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அ எப்படி வால்யூம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பத்தி தான் நம்ம நேத்து பேசுனோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஏதோ ஒரு ஏதாவது ஒரு கிளினிக் வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வந்து பிசியோதெரபி கிளினிக் மாரி ஏதோ வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இப்ப புதுசா வந்து ஒரு இடத்துல வந்து போடப் போறீங்க. அப்போ உங்களுக்கான கீவேர்ட வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா மக்கள் எத அதிகமா சர்ச் பண்றாங்களோ, அத நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? சில பேர் வந்து லேடி பிசியோதெரபிஸ்ட்ன்னு டைப் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃபீமேல் பிசியோதெரபிஸ்ட்ன்னும் டைப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எது வந்து அதிகமா வால்யூம் இருக்கு. அதனால தான் நேத்து வந்து உங்களுக்கு சூர்யா அந்த சிவகார்த்திகேயன் வச்சு நான் வந்து ஒரு இது சொன்னேன். சரிங்களா? நீங்க எந்த கீவேர்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வால்யூம் அதிகமா இருக்கோ, நீங்க அதுவே சூஸ் பண்றது நல்லது. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வந்து அதாவது பிகாம், எம்பிஏ படிச்சவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது இந்த ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்றீங்களா? பிகாம், பிபிஏ, எம்பிஏ அவங்களுக்கு இந்த 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து நல்லா தெரியும். யாராவது இருக்கீங்களா? 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே கிடையாதா? ஓகே. ஸோ 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அதாவது முன்ன காலத்துல ஓகேங்களா? ஆ எப் ஓகே. யாரோ சேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. யாரோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் வந்து சைபர் ஸ்டூடெண்ட்டா இருந்தா சொல்லக்கூடாது. மத்த காமன் ஸ்டூடெண்ட்டா தான் நீங்க சொல்லலாம். ஸோ பரவால்ல சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஐ எம் எம்பிஏ ஸ்டூடண்ட் சார். சூப்பர். நீங்க கண்டிப்பா சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இல்ல நீங்க சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டா? இல்ல வந்து காமன் ஸ்டூடெண்ட்டா? காமன் ஸ்டூடெண்ட்டா இருந்தா சொல்லலாம். ஓகே. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கோ, இல்ல ஒரு நெறைய வீடு இருக்கிற ஏரியாலலாம் பாத்தீங்கன்னா, இந்த சேல்ஸ்மேன்லாம் வந்து பேக் மாட்டிக்கிட்டு, பேக் ஃபுல்லா நைட்டீஸு, டவலு, அதுக்கப்புறம் சோப்பு, இந்த ஆ ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. மேம் இத யூஸ் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம் எனக்காக வாங்கிக்கோங்க. இத யூஸ் பண்ணி பாருங்க. அப்படின்றத அவங்க அ வார்த்தையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஒருத்தவங்க நல்ல ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். பட் எனக்கு மட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே. அதனால மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஓகேங்களா? முன்னாடிலாம் வந்து சேல்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் மேம் இத வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி தான் வாங்க வைப்பாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு அரைமனசா தான் இருக்கும். இவன் இவ்ளோ கெஞ்சுறனால வாங்கிட்டோமே! இது எப்படி இருக்கும்? ஃபேஸ்ல போட்டா அலர்ஜி வருமா? ரேஷஸ் வருமா? பிம்பிள்ஸ் வருமா? இதெல்லாம் சரி, சரி அவங்க கெஞ்சுறனால நம்ம வாங்கிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இருக்கிற வந்து 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராங் பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இது அந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் இந்த காலத்துலயும் இப்படியே நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா வந்து போவாது. ஸோ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன். ஓகேங்களா? இப்ப நான் என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, நான் மேனுஃபேக்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அத நானே வீட்லயே வச்சுக்கிட்டோம்னா, அது ப்ரமோஷன் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான பிரைஸ வந்து டிக்ளேர் பண்ணணும். நெறைய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க இந்த ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணா, இது அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேங்களா? இல்ல ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல ஏதோ பிசினஸ்லயோ வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ட மட்டும் நீங்க ஆஃபர் போட்டு சேல் பண்ணுவீங்கல்ல, அதுக்கும் நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Facebookஅ. ஸோ ப்ராடக்ட்ட மட்டும் வச்சுட்டா அது வந்து வெளியில சேல்ஸ் ஆவாது. அதுக்கு பிரைஸ் நான் வைப்பேன். இது எனக்கு எவ்வளவு செலவாச்சு, இது நான் எவ்வளவுக்கு வித்தா எனக்கு ப்ராஃபிட் வரும்ன்றத நான் பார்த்து பிரைஸ் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரைஸ் டிக்ளேர் பண்ணி திருப்பி எங்க வீட்டு பீரோலயே பூட்டி வச்சா சேல் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிளேஸ்ன்றது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஒரு ஷோரூமா இருக்கலாம், இல்லன்னா வெப்சைட்டா இருக்கலாம். வெப்சைட் வந்து கண்டிப்பா மெயினு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு. ஓகேங்களா? சோ அது இல்லாம கூட நெறைய பேர் Facebook வச்சே ப்ரமோஷன் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒண்ணு Facebookல ஒரு பிளேஸ்ல வச்சா மட்டும் தான் அது வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க, வாங்குவாங்க, என்குயரி வரும். நீங்க திருப்பியும் வீட்ல வச்சீங்க அப்படின்னா வராது. அதுக்கப்புறம் நீங்க ப்ராடக்ட்டும் வச்சு, பிரைஸும் வச்சு, நீங்க வந்து பிளேஸும் பண்ணிட்டீங்க மட்டும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வராது, சேல்ஸ் ஆகாது. நீங்க கண்டிப்பா ப்ரமோஷன் பண்ணணும். ஏன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து நீங்க வந்து டாப் அ இது ஆப்பிள் கம்பெனிலாம் பாருங்களேன், ஐஃபோன் கம்பெனிலாம் அதிகமா ஆட்ஸ் விட்டு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அவன் ரொம்ப ரேரு. அவன் வந்து அமைதியா இருப்பான். மத்த Realme, Redmi காரங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு டெய்லி மாசம் மாசம் ஒவ்வொரு ஃபோன் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. Redmi Note 9, Redmi Note 10, 11 அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆப்பிள் கம்பெனிக்காரன் அமைதியாவே இருப்பான். ஓகேங்களா? திடீர்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க பாருங்க. பட் அதுக்கு அதிகமா ஆட்ஸ் ரன் பண்ண மாட்டாங்க. அதிகமா புரமோஷன் பண்ண மாட்டாங்க. பட் டிவில ஒரு சின்ன ஆட் தான் குடுப்பாங்க. அது செம்ம மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நீங்க ஒரு பிளேஸ் லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, புரமோஷன் லெவல் கொஞ்சம் காசு கம்மி. நீங்க அதிகமா புரமோஷன் பண்ணணும்னு கிடையாது. நீங்க அமைதியா இருந்தாலே உங்கள தேடியே வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் நீங்க வந்து லோ லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ல ஒரு 10% நீங்க வந்து ப்ரொமோஷனுக்காகவே நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான், அதாவது நம்ம பிசினஸ்ல சர்வை பண்ண முடியும். பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து இன்னுமே வந்து அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்ல வந்து ஒரு 10% வந்து மார்க்கெட்டிங்காகவே குடுக்குறாங்க. ப்ரமோஷனுக்காகவே. ஸோ இப்போ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து வெப் டெவலப்பர். நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. ஸோ நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து சைபா டிவில, யூடியூப் சேனல்ல இருக்கா என்னன்னு தெரியல. நான் பேசின வீடியோ. ஸோ நீங்க வந்து கோர்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா, நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி நம்ம பிரீஃபா நம்ம வந்து கிளாஸ் எடுப்பேன் நானு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா, அமேசான்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸயே அவனோட ப்ராடக்ட்ஸ வந்து கோடிங்க திருடி உங்க வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணலாம். அது ஒரு திருடுறதுன்ற சொல்றப்போ நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். அது வந்து ஒரு லீகல் தான். அமேசான், Flipkartஏ வந்து ஒரு அக்செப்ட் குடுத்துட்டான். நீங்க எங்க வெப்சைட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்க உங்க வெப்சைட்ல போட்டு நீங்க சேல் பண்ணலாம். நீங்க உங்க மூலமா வித்தீங்கன்னா நானே கமிஷன் தரேன்னு சொல்லி அமேசான், Flipkartம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அப்ளியேட் மார்க்கெட்டிங் வைஸ்ல வரும். ஓகேங்களா? நீங்க கோர்ஸ்ல வந்தீங்கன்னா நம்ம அத பத்தி இன்னும் கிளியராவே நம்ம சொல்லி தரோம். ஸோ நீங்க ப்ரொமோஷன் பண்ணா மட்டும் தான் வந்து உங்க பிசினஸ்ல சர்வை பண்ண முடியும். அப்படி இல்லன்னா வந்து நெறைய பேரு பார்த்த கதை தான். நான் பிசினஸ் பண்ணேன், சேல் ஆகல, அ மூடிட்டேன். அந்த மாரி கதை தான் வரும். ஸோ அதனால ப்ரொமோஷன்றது எப்பவுமே நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இன்டராக்ஷன் வைக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ல என்ன தெரியுது? அவரு என்ன பார்க்குறாரு? கொஞ்சம் சொல்ல முடியுமா யாராவது? உங்க ஸ்க்ரீன்ல தெரியிறது என்னது? யாராவது சொல்ல முடியுமா? நல்லா உத்து பாருங்க. ஸ்கல். தப்பு. வேற யாராவது சொல்லுங்க. நீங்க நல்லா பாருங்க. அது வந்து உள்ள என்ன இருக்கு? ஹியூமன் பிரெயின். ஆ இல்ல தப்பு. இன்னும் வேற யாராச்சு? நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். வெ ஆ ஓகே. ஒருத்தவங்க வந்து நியூராலஜிஸ்ட், ஸ்கல் டேமேஜ் எக்ஸ்ரே, ஸ்கல்லு, அட்வர்டைஸ்மென்ட் வேற. ஒருத்தவங்க கரெக்ட்டா சொன்னாங்க. பட் நான் லேட்டரா வரேன். நெறைய பேர் எத்தன பேர் கவனிக்கிறீங்கன்றத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 பேர் தான் வந்து கரெக்ட்டா அதாவது தப்பா தான் ஆன்சர் பண்றாங்க. பட் 8 பேர் தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கு. எக்ஸ்ரே ஃபில்ம் கிடையாது. ஓகே. நான் சொல்லிர்றேன். இது வந்து ஒரு வெப்சைட். ஓகேங்களா? ஸோ நீங்க நல்லா அந்த ஸ்க்ரீன பாருங்க. ஹோம், அபௌட் அஸ் இருக்கு, கேலரி இருக்கு, கேஸ் ஸ்டடி, ஃபெசிலிட்டி,
புக் அப்பாயின்மெண்ட், இது வந்து ஒரு வெப்சைட். ஓகேங்களா? ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து ரொம்ப எசென்ஷியலா வந்து தேவைப்படுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் இன்டர்நேஷனல் லெவல்ல நான் போகணும், என் ப்ராடக்ட் வந்து தெரியணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் இருந்தா போதும். இல்ல சார் நான் ஆன்லைன் பிசினஸே பண்றேன் அப்படின்னா தெர் இஸ் நோ நீட் ஆஃப் வெப்சைட். ஒரு லேண்டிங் பேஜ் வச்சே நம்ம அடிச்சு ஓட்டலாம். ஓகேங்களா? ஸோ அந்த லேண்டிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்றதோ நான் சொல்லி தருவேன். ஒரு வெப்சைட்டே இல்லாம எப்படி பண்றதுன்னு நம்ம சொல்லி தருவோம். ஓகேங்களா? ஸோ இல்ல சார் எனக்கு வந்து கோடிங் பண்ண தெரியாது. ஆனா எனக்கு வெப்சைட் பண்ணணும். ஓகேங்களா? கோடிங் தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட வெப்சைட் பண்ணுன்னு சொன்னா, அவன் வந்து 50,000 குடு, 40,000 குடுன்னு சொல்றான். எனக்கு அவன் குடுக்கும் பணமும் கிடையாது. ஆனா எனக்குன்னு ஒரு வெப்சைட் வேணும் சார். அது நானே பண்ணணும். ஆனா எனக்கு கோடிங் தெரியாது. நான் பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, வேர்ட்பிரஸ். நீங்க நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வேர்ட்பிரஸ்ல பண்ணலாம். சின்ன வயசுல நெறைய பேர் வந்து எம்எஸ் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆ ஓகேங்களா? விண்டோஸ்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் லைன் போட்டு சன் மாரி வருவீங்க. டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுவீங்கல்ல. சேம் அதே தான் வேர்ட்பிரஸ். பட் அந்த மாரி சில்லியா ஒரு எம்எஸ் பெயிண்ட் மாரி இருக்காது வேர்ட்பிரஸ். கொஞ்சம் வந்து நம்மளா வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே இப்படி வச்சனா ஒரு பட்டன் கொண்டு வரலாம். அந்த லேயர் கொண்டு வரலாம். அந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஹோம், அபௌட் அஸ் அப்படின்றத நம்ம எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஃப்ரீயாவே வந்து வெப்சைட் பண்ணலாம். பட் ஹோஸ்டிங் இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் இருக்கு. ஓகேங்களா? நம்ம டெம்பரரியா வந்து செக் பண்ணலாம். எப்படி நம்ம வெப்சைட் இருக்குன்ட்டு. பட் நீங்க ரியல் டைம்ல போறப்போ கண்டிப்பா நீங்க ஹோஸ்டிங் காசு குடுத்து பே பண்ணி தான் வாங்கணும். டொமைனா இருக்கட்டும், இல்ல ஹோஸ்டிங்கா இருக்கட்டும். நம்ம என்னதான் வெப்சைட் ஃப்ரீயா பண்ணாலுமே, நம்ம ஒரு சில ரியல் டைம்ல அது வந்து டெலிகாஸ்ட் பண்றப்போ நமக்கு அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ சில பேருக்கு வந்து காமர்ஸ் வெப்சைட் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கீழ இந்த 3 லிஸ்ட் ஆகக்கூடிய இந்த வெப்சைட்ல நீங்க பண்ணலாம். Shopify, Zepo, Markjet இதுல வந்து நீங்களா ஃப்ரீ காமர்ஸ் வெப்சைட்டும் பண்ணலாம். காமர்ஸ்ன்றது என்னன்னா, Flipkart, Amazon, பிக் பஜார் வெப்சைட் மாதிரி. ஓகேங்களா? நீங்க நெறைய ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. நெறைய சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. அது வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதுல வந்து காமர்ஸ் வெப்சைட் பண்ணலாம். இல்ல எனக்கு நார்மல் வெப்சைட் தான் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன வந்து ஒரு ரீகேப் மாரி குடுத்துடலாம். ஸோ இப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நான் பிசியோதெரபிஸ்ட் நான் நேத்து சொன்னேன். நம்ம கம்பெனி நேம் வந்து கூகுள்ல போட்டு நம்ம கம்பெனி வர்றது எஸ்இஓ கிடையாது. ஓகேங்களா? நம்ம நார்மலா பிசியோதெரபின்னு போட்டோம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் லேடி பிசியோதெரபிஸ்ட்ன்னு ஒருத்தன் நான் ரெட் கலர் இதுல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னா, இவங்க வந்து ப்ராப்பரா எஸ்இஓ பண்ணியிருப்பாங்க. அவங்க பேஜ வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் உடனே வந்துட்டு அத கிளியர் பண்றது, உடனே அந்த ரிவ்யூ போட்டவங்ககிட்ட பேசி அத கிளியர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் இது பண்ணி அந்த மாரி ஒரு கொஞ்சம் ரிவ்யூஸும் பார்த்து அவங்க வெப்சைட்டும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணதுனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் வராங்க. எத்தன பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அ ஏதோ ஒண்ணு சர்ச் பண்றப்போ, கூகுள்ல வர ஃபர்ஸ்ட் பேஜ தவிர்த்து 14வது, 15வது பேஜ் ரிசல்ட்ட பார்த்து எத்தன பேர் கிளிக் பண்ணுவீங்க? யாருமே பண்ண மாட்டீங்க. எடுத்த உடனே சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அத தான் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி பண்றப்போ வந்து எஸ்இஓன்றது ரொம்ப மெயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க சர்ச் பண்றப்போ, இது கீழ பாருங்க ஒரு ஏடின்னு சொல்லி ஒரு கிரீன் கலர் வந்து ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். இது வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட் வந்து கூகுள் ஆட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் மாரி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, இது வந்து கிளிக் பண்ணா ஆட்ஸ் வரும். கூகுள் ஆட்ஸ் வரும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து பிபிசின்னு சொல்லுவாங்க. பே பெர் கிளிக். நீங்க ரெய்டா கெமிக்கல்ஸ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் வரும். அந்த ஆட் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? கிளிக் பண்ணவே அதாவது கேன்சல் பண்ணவே முடியாது. கிளிக் பண்ணி அங்க போய் க்ளோஸ் பண்ணா தான் நீங்க திருப்பி அந்த வெப்சைட்ட வந்து படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ்சிஓல வந்து ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் இருக்கு, ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ட்ராஃபின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல படிச்சா எப்படி ஏ கிரேட், பி கிரேட் குடுக்குறாங்களோ, அதே மாரி Facebookலயும் சரி, ஆ
வெப்சைட்லயும் சரி நமக்குன்னு ஒரு டிராஃபிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் எத்தனை பேர் வந்து ஃபேஸ்புக் குரூப்ல ஏதாச்சும் இருக்கீங்க? எத்தனை பேர் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல நிறைய குரூப்ஸ்ல இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச வந்து ஆக்டர்ஸ் குரூப்ல நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து இஸ்லாமிக் குரூப்ஸ்ல, அவங்கவங்க ரிலிஜியனுக்கு ஏத்த குரூப்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து ஃபேஸ்புக் ஓகே. நான் நான் குரூப்ல இல்ல. பட் வந்து நான் பேஜ் வந்து யூஸ் பண்றேன் சார். சில பேர் நெறைய வந்து Facebook குரூப்ல இருப்பீங்க. அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் டுடே ஐ அம் வெரி ஃபீலிங் ஹேப்பி அப்படின்னு அட்மின் போஸ்ட் போடுவாங்க. ஓகேங்களா? அப்ப அட்மின் போஸ்ட் போடுறப்போ வந்து அந்த குரூப்ல இருக்கிறவங்கலாம் வை யூ ஆர் ஹேப்பி ரீசன் ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. என்னாச்சு? ஏதாவது ஸ்பெஷலா? அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அப்ப நெறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து அவங்க வேலை இல்லாம பண்றது கிடையாது. ஓகேங்களா? அந்த பேஜ வந்து நம்ம எப்பவுமே ஆக்டிவ்லயே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? குட் மார்னிங் அட்மின் அந்த குரூப்ல போட்டாரு அப்படின்னா, நெறைய குட் மார்னிங், ஹேவ் எ நைஸ் டே, ஹேவ் எ பீஸ்ஃபுல் டே அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு அந்த பேஜ வந்து ஆக்டிவ்ல வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, பேஜ் வந்து ஆப்டிமைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீங்க வந்து பிசினஸ்க்கான பேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஓகேங்களா? நீங்க பிசினஸ் போஸ்ட்டே எதுவுமே போடாம இருந்தீங்கன்னா, அந்த பேஜும் தூங்கிரும். உள்ள ஃபாலோ பண்ணவங்களும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஏதாவது ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து அந்த ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல வரப்ப நான் அத எப்படி பண்ணணும்? அப்படி எந்த டைம்ல டியூஸ்டேல போடணுமா? தர்ஸ்டேல போடணுமா? போஸ்ட்ன்றத நான் பிரீஃபா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த அந்த மாரி வந்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பவுமே வந்து பேஜ வந்து எங்கேஜாவே வச்சுக்கிட்டே இருங்க. எப்பவுமே ஏதாவது போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. லைக், கமெண்ட் பண்றவங்க கிட்ட நீங்க ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது பிசினஸ் விஷயமா இருந்தா நீங்க பிசினஸ்க்கான போஸ்ட்டே போடுங்க. சரிங்களா? ஸோ எஸ்சிஓல வந்து ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் இருக்கு, ஆஃப் பேஜ் இருக்கு. ஆன் பேஜ்ன்றது ஃபுல்லா நம்ம வெப்சைட்ட சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அதோட யூஆர்எல் டேக்ஸ் பார்க்கறதுலருந்து, இன்னொரு வெப்சைட்ல பேக் லிங்க்ஸ் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான போடுறது ஒரு சில டெர்ம்ஸ் இருக்கு. அது ஃபுல்லா பண்றது வந்து ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஆஃப் பேஜ் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி பண்றது தான் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெறைய பேருக்கு மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் அப்படின்றது நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா டிரான்சாக்ஷனல் மெசேஜ்ன்னு இருக்கும், ப்ரொமோஷனல் மெசேஜ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம காசு குடுத்து பர்ச்சேஸ் பண்ணி மெசேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுவும் நெறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா வந்து நெறைய ஈவென்ட் மேனேஜ்மென்ட்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஆ ஒவ்வொரு ஈவென்ட் பண்றப்போ வந்து அவங்களுக்கு ஐடி குடுக்குறது, அவங்களுக்கு வந்து டோக்கன் குடுக்குறது, இந்த மாரி யூஸ் பண்றவங்க தான் இந்த மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிரான்சாக்ஷனல் மெசேஜ் வந்து ரொம்ப ஹை காஸ்ட். ப்ரொமோஷனல்ன்றது ஓகேங்களா? கொஞ்சம் காஸ்ட் கம்மி. 2த்துக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்றேன். டிரான்சாக்ஷனல் மெசேஜ் வந்து 24/7 நீங்க எப்போ மெசேஜ் அனுப்புனாலும் யூசருக்கு போயிடும். நார்மல் எஸ்எம்எஸ் மாரி வரும். ஓகேங்களா? ஆனா அது எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா, உங்க மொபைல் நம்பர்ல இருந்து ரிசீவ் ஆகாது. நீங்க நெறைய பேர் மெசேஜ் பார்த்திருப்பீங்க. நார்மல் எஸ்எம்எஸ் டிஎன் ஹைஃபன் 14 அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து வர மாரியே வரும். அதுக்கு நம்ம ரிப்ளை கூட பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் தான் இது. ஸோ டிரான்சாக்ஷனல் மெசேஜுக்கும், ப்ரொமோஷனல் மெசேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிரான்சாக்ஷனல் மெசேஜ் வந்து 24/7 நீங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். யூசருக்கு ரிசீவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுல நீங்க எவ்வளவு வேணா கன்டென்ட் அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். கன்டென்ட் வந்து டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரொமோஷனல் மெசேஜ் வந்து நீங்க வெறும் 80 கேரக்டர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். டிரான்சாக்ஷனல் வந்து எவ்வளவு வேணா நம்ம டைப் பண்ணிட்டு போலாம். ஆனா ப்ரொமோஷனல்ன்றது ஒரு 80 கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம டைப் பண்ண முடியும். அதுவும் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா மார்னிங் 9 டூ ஈவினிங் 6:00 வரைக்கும் தான் நீங்க அனுப்ப முடியும். நீங்க ஈவினிங் 6:00 மெசேஜ் யாருக்காவது அனுப்பணும்னு சொல்லி நீங்க கேம்பெயின் ரன் பண்ணீங்க அப்படின்னா, அது உடனே போகாது. அது அப்படியே ஷெட்யூல் ஆயிட்டு, நாளை மறுநாள் 9 மணிக்கு தான் போய் மெசேஜ் சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரொமோஷனல் மெசேஜ் வந்து பண்றப்போ, இப்போ நான் ஒரு 500 கான்டாக்ட்ஸ்க்கு நான் மெசேஜ் பண்றேன் அப்படின்னா, அதுல வந்து டிஎன்டி கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு. அது நம்ம வந்து சர்வீஸ் சென்டர்லயே நம்ம சொன்னா, நம்மள டிஎன்டி ஆக்டிவேட் பண்ணுவாங்க.
நம்மளுக்கு தேவையில்லாத எந்த மெசேஜும் வராது. நான் ப்ரொமோஷனல்ல வச்சுட்டு அந்த டிஎன்டி கான்டாக்ட்ஸ் மெசேஜ் பண்ணா போகாது. ஓகேங்களா? ஆனா டிரான்சாக்ஷனல் மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா? டிஎன்டி கான்டாக்ட்ஸ்க்கு நான் மெசேஜ் அனுப்புனா போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இது எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ டிரான்சாக்ஷனல் மெசேஜ் பை பையர், டீலர் அந்த மாதிரி போட்டிங்கனாலே நிறைய பேர் வருவாங்க. பட் இன்னும் மெயினா சொல்லிடுறேன், இதுல நிறைய ஃபேக்ஸும் இருக்கு. ஃபேக் டீலர்ஸும் இருப்பாங்க. நீங்க அமௌண்ட் அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் டெமோ அனுப்புறேன். அதனால கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்றதுன்றது நல்லது. ஸோ ப்ரொமோஷனல் மெசேஜ் மீன்ஸ் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரொமோஷனல் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு மெசேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு 500 பேருக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா, ப்ரொமோஷனல் மெசேஜ் நான் அனுப்புறோம் அப்படின்னா 9:00 to 6:00 வரைக்கும் தான் அனுப்ப முடியும். அதுவும் சின்ன கண்டென்ட் மட்டும் தான் அனுப்ப முடியும். டிஎன்டி கான்டாக்ட்ஸ்க்கு போகாது. டிரான்சாக்ஷனல் மெசேஜ் நான் அனுப்புனேன் அப்படின்னா நான் 24/7 24 ஹவர்ஸ் நான் ஃபுல்லா அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்டி கான்டாக்ட்ஸ்க்கும் அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல வரப்போ நான் இது வந்து ஃபுல் டெமோ பண்ணியே நான் காட்டிடுறேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெலிசிஎம்ஐ பெரிய பெரிய பிபிஓ கம்பெனிலலாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிசிஎம்ஐ கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் காலிங் மெத்தடுன்னு இருக்கும், ஸ்பைடர் காலிங் மெத்தட்னு இருக்கும். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல லீடுன்னு ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்போ ஃபேஸ்புக்ல நான் ஒரு ஆட் ரன் பண்றேன் அப்படின்னா நீங்க நிறைய பேர் ஆட் பார்த்துருப்பீங்க. அதாவது கோர்ஸ் வந்து லாகின் பண்றதுக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா கோர்ஸ் சைன்இன் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆட் பார்ப்பீங்கல்ல, அதை கிளிக் பண்றப்போ உங்க ஃபர்ஸ்ட் நேம் உங்க மொபைல் நம்பர் கேட்டு சப்மிட் பண்ண சொல்லுவோம். அப்படி நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க டேட்டாஸ் வந்து யார் ஆட் ரன் பண்ணாங்களோ அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்க. சரி நீங்க ஃபேஸ்புக்ல எங்க ஆடை பார்த்து நீங்க வந்து உங்க நம்பர் கொடுத்துருந்தீங்க, அதான் கால் பண்றேன்னு சொல்லி நிறைய பேருக்கு உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு லீடு உங்க ஃபோன் நம்பர் நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ரன் பண்ணவங்களுக்கு வந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். ஒருத்தர் நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டாருன்னா, இப்ப நான் ஆட் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதோ நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு ரூ. 10 போகலாம், எனக்கு ரூ. 400 போகலாம், எனக்கு ரூ. 35 போகலாம். எனக்கு எவ்வளவு கட் ஆகும்ன்றதே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பைஜூஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பைஜூஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஆட் பார்த்துட்டு லாகின் பண்ணிட்டு உங்க ஃபோன் நம்பர் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க கால் பண்ணுவான். அவன் எனக்கு எப்படி நம்பர் தெரியும்னா நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த லீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஸோ அது வந்து பிபிஓ கம்பெனிஸ்ல வந்து லீடுனா ரொம்ப உயிர் அந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கால் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிசிஎம்ஐ கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ரவுண்ட் காலிங் மெத்தட், ஸ்பைடர் காலிங் மெத்தட்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் காலிங் அப்படின்னா 5 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ரியாஸ், சல்மான், சுரேஷ் அப்படி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரியாஸ் கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரியாஸ் சப்போஸ் கால் எடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் சல்மானுக்கு போகும். ஓகேங்களா? சல்மான் கால் எடுக்கலன்னா சுரேஷ் போகும். சுரேஷ் கால் அட்டன் பண்ணிட்டாருன்னா இவங்க 2 பேருக்கும் கால் போகாது. இவங்க 2 பேர் கால் பண்ணாலும் பிஸின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஸ்பைடர் காலிங்னா என்னன்னா கால் பண்ணா அந்த 5 பேருக்கும் அட் அ டைமுக்கு ரிங் அடிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்க சைபர்ல இருக்க 5 பேருக்கும் கால் அடிக்கும். இப்ப நான் எடுக்காம இன்னொருத்தர் செகண்ட் பர்சன் எடுத்துட்டாருன்னா எங்க மொத்த 4 பேருக்கும் கட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெலிசிஎம்ஐ மெத்தட் அப்படின்றத சொல்லுவாங்க. பெரிய பெரிய பிபிஓ கம்பெனில யூஸ் பண்றாங்க. சில பேர் நிறைய கோர்ஸ் இன்ஸ்டிடியூட்லாம் நடத்துறவங்களே இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வெறும் வந்து ஃபேஸ்புக் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியும் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜ் கிரியேஷன் அதெல்லாம் வந்து நம்ம கோர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா தான் அதை பிரீஃபா நம்ம வந்து 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம நடத்துறோம். அப்பதான் ஒரு கண்டினியூஷனோட புரியும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இனி நாளைக்கு வந்து கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? டவுட் எது இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம்.
நோ டவுட். சூப்பர். ஸோ ஐடியல் சைஸ் ஃபார் ஃபேஸ்புக் போஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டோரிஸ்க்குன்னு ஒரு போஸ்ட் இருக்கு, நார்மல் போஸ்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு. ஓகேங்களா? நார்மல் சைஸ்னா 1200 இன்டூ 820ன்னு ஒரு சைஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க எந்த இதுக்கு இப்போ ஸ்டோரிஸ்க்காக ஒரு போஸ்ட் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இது கூகுளே கூட நீங்க பார்க்கலாம். நான் வந்து ஃபேஸ்புக் ஸ்டோரிக்கான போஸ்ட் சைஸ் என்ன அப்படின்றத போட்டீங்கனாலே அந்த சைஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க ஃபோட்டோஷாப்லயும் சரி, ஓகேங்களா? இல்ல ஃப்ரீ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்லயே நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஒருத்தர் வந்து பேஜ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக நெறைய ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சூப்பர் சார். ஓகே சார். இப்போ டைம் இல்லாதனால நான் ஃபர்தரா எதுவுமே பேச முடியல. சில பேர் பிசினஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல எப்படி ப்ரொமோஷன் பண்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இம்மீடியேட்டா வந்து அர்ஜென்ட்டா சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்க வந்து கோர்ஸ்ல வந்து இந்த 5 டேஸ்லயும் சுத்தமா ஒண்ணும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். பட் அதோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி சீக்வென்ஸா பண்றதுன்றத நீங்க கோர்ஸ்ல வந்தா மட்டும் தான் கத்துக்க முடியும். கண்டிப்பா. நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். சார் நான் போஸ்ட் போடுறேன், வீடியோஸ் போடுறேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் இல்லன்னா, நம்ம அத ஆப்டிமைஸ் பண்றதுல தான் இருக்கு. அது என்ன மாரியான கன்டென்ட், நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்கீங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே சார். செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே. தேங்க் யூ மொபைல் சார். நம்பர் தேங்க் யூ ஸோ மச். மொபைல் நம்பர் கேட்கறாங்க. அமீன். ஓகே சார். சாட்ல மொபைல் சாட்ல நம்பர். நான் டைப் பண்ணிடுறேன் சாட்ல. ஓகே. ஸோ மொபைல் நம்பர் நான் குடுத்திருக்கேன். நீங்க நோட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க் யூ சோ மச்.